இங்கே வந்து வள்ளிக்கிழங்கு என்று சொல்லப்படுகின்ற ஒரு கிழங்குண்டு இந்த மரத்தடியில் இருந்து ஒவ்வொரு வருடம் வந்து அது துளிர்த்து முளைவிட்டு வருமா. கதிர்காமத்தில் நடக்கின்ற வாய் கட்டி கூடுதலையும் முறையை முருகன் இந்த கதிர்காமருக்கு காட்டியருளினார். வேளானது கதிர்காமத்திற்கு சென்று உற்சவம் நிறைவடைந்ததும் நள்ளிரவு மீண்டும் இந்த செல்வச்சை நதிக்கு திரும்பி வருவதாக ஐதீகம் இருக்கு. தமிழ் பேசும் உறவினருக்கு வணக்கம். நான் உங்கள் வேணுஜன். இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்துக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் வரலாற்று சிறப்பு மிக்க தொண்டமனாறு செல்லச்சின்னதியான் ஆலயத்தில் தான் வந்திருக்கிறோம். என்னதியும் தருவான் சன்னதியான் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு இந்த ஆலயத்தினுடைய வருடாந்த கொடியேற்ற திருவிழா வந்து சிறந்த முறையில் இடம்பெற இருக்கின்றது. அது தொடர்பான பதிவுகளை தான் நாங்கள் இந்த காணொலியில் உங்களுக்கு தரப்போகின்றோம். பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் இந்த கொடியேற்ற திருவிழாவில் இன்றைய மாலை பொழுதிலே வந்திருக்கிறார்கள். அது தொடர்பான பதிவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். அத்தோடு எங்களுடைய இந்த காணொலி போகிறதுக்கு முன்னால் எங்களுடைய இந்த வேணுஷன் வலையொலி தளத்தை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாருங்கள் ஒருவர்களே, இப்பொழுது நாங்கள் காணொலிக்குள் செல்வோம். இப்போ நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் கோயிலினுடைய முற்பகுதியில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கொடியேற்ற திருவிழா என்று சொன்னபடியாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட இங்கே பல ஆயிரக்கணக்கான பக்தர்களை வந்து உண்மையிலேயே ஒரு சன நெரிசலை போல தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. வந்து அலைகடல் என்று மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் இந்த ஆலயம் வந்து இவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருந்தாலும் பார்த்தோம்னு சொன்னால் இங்கு இருக்கின்ற வழிபாடுகள் எல்லாம் வந்து ஏனைய ஆலயங்களோடு ஒப்படைக்க வித்தியாசமாக இருக்கிறது. குறிப்பாக ஆகமம் சாராத வழிமுறையை சார்ந்ததாகத்தான் இங்கே இருக்குது. அந்த வகையில் இந்த கொடியேற்ற திருவிழாங்கிறது வித்தியாசமாக தான் இடம்பெறுகிறது. ஏனைய ஆலயங்களை போன்று கொடித்தம்பமோ கொடிச்சிலியோ இங்கு காணப்படுவதை நாங்கள் இல்லை. அங்கே பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அந்த ஆலயத்திலிருந்து முருகனுடைய பாதத்தில் இருந்து அந்த
திருமுடிகள் வந்து எடுத்து வரப்பட்டு அந்த பீடத்தில் மேற்பகுதியில் வந்து கொண்டு வந்து வச்சு அங்கே முருகனினுடைய வேலை வந்து ஊர்வலமாக எடுத்து செல்லுறது தான் முதல் நாள் இந்த கொடியேற்ற திருவிழாவில் வந்து இடம்பெறுகிறது. அது தொடர்பான பதிவோடு நாங்கள் இணைந்து கொள்வோம்.
இப்பொழுது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கொடியேற்றம் வந்து இடம்பெற்று முடிவடைஞ்சிருக்குது. இனி வந்து சாமி வந்து உள்வீதி வெளிவீதி சுற்றி வலம் வர போகிறார் முருகப்பெருமான் வந்து. இது இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய உள்சுற்று பிரகாரத்தை நாங்கள் இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முன்னுக்கு வந்தோடனே வந்து ஆலயத்தினுடைய கிழக்கு புறமாக நின்றிருந்தோம். இப்போ நாங்கள் இங்கால தெற்கு புறமாக வந்தோம்னு சொல்லி சொன்னால் அங்கால வந்து அழகிய ஒரு கேணி ஒன்று இருக்குது, தீர்த்த கேணி உண்டு. அதில் வந்து ஒரு தாமரை வடிவில் தேர் போன்ற ஒரு அமைப்பில் அமைச்சிருக்கிறார்கள். அதுக்கு முன்னுக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பிள்ளையாருடைய சன்னிதானம் இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அப்படியே பார்த்தோம்ண்டு அங்கால போனோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சம் வந்து அங்கால தந்திருக்கு. அந்த தலவிருட்சம் எதென்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பூவரசம் மரம் தான் இந்த செல்லச்சன்னதி முருகன் ஆலயத்தினுடைய தலவிருட்சமாக இருந்திருக்கு. இந்த தலவிருட்சத்துக்கு கீழே தான் இந்த ஆலயத்தை வந்து பரிபாலித்து கட்டின வந்து கதிர்காமர் என்றவர் வந்து சமாதி அடைஞ்சதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கு ஆலய வரலாற்றில். அந்த இடத்துல தான் பல்வேறுபட்ட அதிசயங்கள் இன்றும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த இடத்தையும் போய் பார்ப்போம். அதில் வந்து எப்படியெல்லாம் என்று வழிபாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி குறிப்பாக வந்து செல்லச்சன்னதி கந்தனக்க வந்து எல்லாரும் வந்து சொல்கிறது வந்து அதாவது அன்னதான கந்தன் என்று சொல்லினோம். அதை மட்டும் இல்லாமல் இந்த கந்தன் கோயிலில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அதாவது திருமணமாகி வந்து பிள்ளை இல்லாதவர்கள் குழந்தை செல்வம் வேண்டி வந்து இந்த ஆலயத்தில் வந்து இந்த மரத்தில் வந்து தொட்டில்களை கட்டி வந்து விரிப்பினம். அவைக்கு வந்து இந்த முருகனை போல அழகான பிள்ளை பிறக்கும் என்றது வந்து அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வந்திருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லோரும் வந்து அடியவர்கள் எல்லாரும் வந்து வரிசையாக வந்து இந்த பூவரசம் மரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்து வந்து தொட்டு அதை கும்பிட்டு போய் கொண்டிருக்கிறோம். அங்கே என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இங்கே தான் இந்த ஆலயத்தினுடைய ஒரு அதிசயம் ஒன்று இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் வருடம் வந்து இந்த கோயிலில் வந்து கொடியேற்றம் வந்து இடம்பெறது எதை வச்சுன்னு சொல்லி சொன்னா இங்கே வந்து வள்ளிக்கிழங்குன்னு சொல்லப்படுகின்ற ஒரு கிழங்கொண்டு இந்த மரத்தடியில் இருந்து ஒவ்வொரு வருடம் வந்து அதை துளிர்த்து முளை விட்டு வருமாம். அதை வச்சு தான் இந்த ஆலயத்தினுடைய கொடியேற்றம் வந்து இடம்பெறுவதாக சொல்லப்பட்டு வருகிறது. அந்த வள்ளிக்கிழங்கு தான் இன்றைக்கு முளை விட்டு சிறிதளவிலே வந்திருக்கிறது. அதை வந்து அடியவர்கள் எல்லாரும் அந்த வரிசையாக நின்று பார்த்து கொண்டிருக்கணும். எல்லாரும் அந்த கம்பியை வந்து சற்று அகற்றி விட்டு அதால் வந்து பார்த்து அதுக்குள்ள வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் காணிக்கையாக வந்து பணங்களையும் வந்து இறைவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கணும் அடியவர்கள் வந்து. இது வந்து வருடம் வந்து இந்த அற்புதம் வந்து நிகழ்கிறதாகவும் கூறப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த செல்லச்சன்னதி முருகன் ஆலயத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வணக்கம் உறவுகளே, இப்பொழுது எங்களோட வந்து தவரத்தினம் ஆசிரியர்கள் சைவ சோதர கலைஞர்கள் இணைந்திருக்கிறார். இப்பொழுது எங்களுக்கு இந்த செல்லச்சன்னதி ஆலயத்தினுடைய இந்த கொடியேற்ற திருவிழாவுடைய வரலாறுகள் தொடர்பாக எங்களுக்கு இப்பொழுது உரைத்து வழங்குவார். சொல்லுங்க சார். வணக்கம். ஈழத்தின் வடவால் தொன்மைமிக்க பழம்பெரும் முருகவதி செல்வச்சன்னதி ஆலயமாகும். இந்த ஆலயம் தொண்டமான் என்னும் அரசனால் இந்த ஆலயத்திற்கு ஒரு தீர்த்த நீர் வெட்டப்பட்டு இங்கே தொன்மை மிக்க இந்த பதியிலில் முருகன் தானே விரும்பி விழுந்தருளி இருந்தார். ஆதியிலே கதிர்காமர் என்னும் அன்பர் இந்த பகுதியிலே மீன்பிடியில் ஈடுபட்டிருந்தார். அவரை முருகப்பெருமான் அடிக்கடி டேய் ஓய் என்று கூப்பிடுவது வழக்கம். இது யார் என்பது கால ஓட்டத்திலே அவருக்கு தெரிய வந்தது. ஒரு நாள் முருகன் அந்த கதிர்காமருக்கு காட்சி கொடுத்து, நான் இந்த பதியிலே உறைந்துள்ளேன், எனக்கு நீ இங்கே பூஜை செய்வாய் என்று வாக்கருளினார். அவரோ நானோ ஒன்றும் கற்காத அறியாதவன், எவ்வாறு தங்களை பூஜை செய்வது என்பதை அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கிணங்க இலங்கையிலே காலத்தால் முற்பட்ட தொல்வதியான கதிர்காமத்தில் நடக்கின்ற வாய்கட்டி பூஜை செய்யும் முறையை முருகன் இந்த கதிர்காமருக்கு காட்டி அருளினார். அவ்வாறு இன்றைக்கு பன்னெடுங்காலத்திற்கு முன்னர் இந்த செல்வச்சன்னதி ஆலயம் கதிர்காமர் வழிவந்ததாக ஈழத்திலே உருவானது. அதற்கு அப்புறம் இந்த ஆலயத்தினுடைய
கொடியேற்ற திருவிழாவை நாங்கள் நோக்குவோமானால் இங்கே கதிர்காமத்திற்கு உற்சவம் ஆரம்பமாகும் ஆடி மாத அமாவாசை பிரதமைக்கு முன்பு இங்கிருந்து வேல்விடும் நிகழ்வு நடைபெறும். இந்த வேலானது கதிர்காமத்திற்கு சென்று உற்சவம் நிறைவடைந்ததும் நள்ளிரவு மீண்டும் இந்த செல்வச்சை நதிக்கு திரும்பி வருவதாக ஐதீகம் இருக்கு. அன்று தொடக்கம் இன்று வரையும் இந்த நிகழ்வு செல்வச்சன்னதியிலே நடைபெற்று வருகின்றது. இங்கே செல்வச்சன்னதியிலே கொடியேற்றத்திற்கு கட்டியங்கூறும் முகமாக இந்த ஆலயத்தினுடைய பின்னால் இருக்கின்ற தலைவிருட்சம் ஆன பூவரச மரத்தின் கீழ் வள்ளிக்கொடியானது முளைவிடும். அதாவது இந்த ஆடி மாதத்திலே வள்ளிக்கொடி முளைவிடுவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த முறையும் அவதானிக்கலாம், எக்காலமும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே உலகில் உள்ள முருக பக்தர்கள் அனைவரையும் தேடி அழைக்கின்ற எளியவனாக, அன்னதான கந்தனாக, நோய் தீர்க்கும் கந்தனாக செல்வச்சன்னதியிலே கந்தன் வேலாக வேலவராக வீற்றிருந்து அருளாட்சி புரிகின்றார். ஆகவே இன்றைய அமாவாசை, அதாவது ஆடி அமாவாசையை அடுத்து இன்று செல்வச்சன்னதி பெருமானுக்கு கொடியேற்றம் நடைபெற்று வருகின்றது. இது ஒரு ஆகமம் சாராத அன்பு நெறி கொன்ற முருகனால் வழிநடத்தப்படுகின்ற பூசை முறைகளையும் கிரிகை முறைகளையும் கொண்ட ஆலயமாகும். பன்னெடும் காலமாக எல்லோரும் எந்த வேறுபாடுமின்றி எந்த மதத்தினரும் எவரும் வந்து வழிபடக்கூடியதானதாக செல்வச்சன்னதி ஆலயம் விளங்குகின்றது. இந்த செல்வச்சன்னதி ஆலயம் நீண்ட பெரும் வரலாற்றையும் புதுமைகளையும் பல்வேறு சித்தர்களையும் யோகிகளையும் ஞானிகளையும் கொண்டதாக அமைந்திருந்தது. அவர்களுடைய அந்த அந்த ஞானிகளுடைய ஆன்மா, அவர்களுடைய அந்த ஜீவ அருட்பெரும் கருணை இந்த ஆலயத்திலே எப்பொழுதும் உலா வந்து கொண்டிருக்கின்றது. நிதியும் தருவான் செல்வச்சன்னதியான் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.
வணக்கம்